ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, இஷானுக்காக நாங்கள் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் வாங்கியிருந்தோம். அந்த கிஃப்ட்டை நான் அவனுக்கு எப்படி வாங்கி கொடுத்தேன், இது கிஃப்ட்டுன்னு சொல்கிறத விட அவனோட ட்ரீம்னே சொல்லலாம். இந்த கிஃப்ட்காக அவன் 2 years வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்திருக்கான். எதுக்காக நான் அவ்வளோ நாள் கழித்து வாங்கி கொடுத்தேன், எப்படி வாங்கி கொடுத்தேங்கிறத இந்த vlogல நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் vlogவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அவனுக்கான கிஃப்ட் என்ன வாங்கியிருந்தோங்கிறத சொல்லிடுறேன். எலக்ட்ரிக் கார் தான் வாங்கியிருந்தோம். கிட்டத்தட்ட 2 வருஷமாகவே இந்த காருக்காக அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அவனோட கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் லேட்டாக வாங்கி கொடுத்துருந்தேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காருக்காக அவன் சேர்த்து வச்சுருந்த காசு தான். தினமுமே என்னோட ஹஸ்பண்ட் வரப்போ அவனுக்காகவே நிறையா காயின்ஸும் அண்ட் ஒரு 10 rupees நோட்டும் கொடுப்பாங்க. அதை டெய்லியுமே அவன் உண்டியலில் போட்டு வந்துகிட்டே இருந்தான். இதே மாதிரி ஒரு உண்டியல் ஃபுல்லாக நிரப்பிட்டான். இன்னொரு உண்டியலுமே பாதி சேர்த்துட்டான். குழந்தைங்களுக்கு எப்போவுமே நம்ம ஒரு எக்ஸ்பென்சிவான பொருள் வாங்கி கொடுக்குறோன்னா அதோட வேல்யூ தெரியணும். அப்போ அதுக்காக அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருந்தால் தான் கண்டிப்பாக அதோட வேல்யூ தெரியும். அதுக்காக தான் நான் அவனே காசு சேர்த்து வாங்குற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணேன். அவனுமே டெய்லியுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அவங்க அத்தாட்டேருந்து காசு வாங்கி போடுவான். ஒரு நாள் கூட மறக்க மாட்டான், டெய்லியுமே வாங்கி போட்டுருவான். அப்படி சேர்த்தது தான் இந்த காசு எல்லாமே. 2 வருஷமாக இந்த காசு ஃபுல்லாகவே சேர்த்துருந்தான். இதில் எவ்வளோ மணி வந்துருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 4000 rupees கிட்ட வந்துருந்துச்சு. நம்மளுமே சின்ன பிள்ளையில இந்த மாதிரி நிறையா காசுலாம் சேர்த்துருப்போம். இந்த மாதிரி சேர்க்குறப்ப அதை கவுண்ட் பண்ணுறப்போ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அதே மாதிரி தான் அவனும் பக்கத்துலேயே உட்காந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனே காசு சேர்த்து வாங்கினப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு மனசில். இப்போ கூட கேட்டால் சொல்லுவான், இந்த கார் யார் வாங்கினதுன்னு கேட்டோன்னா நானே காசு சேர்த்து வாங்கினது அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் வரும் பிள்ளைங்களோட மனசில். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தோன்னா எல்லாமே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுவும் இல்லாமல் சேவிங் சென்ஸும் அதிகமாகும். இந்த ஒரு ரீசனுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இல்லைனா அப்பே வாங்கி கொடுத்துருப்பேன். அவனாவே வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அட்லாஸ்ட் வாங்கியாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மணியை கவுண்ட் பண்ணுறதுக்கும் முன்னாடியே நான் கார் வாங்கிட்டேன். அம்மாவும் அத்தாவும் ஒரு 2 days முன்னாடி சென்னை போயிருந்தாங்க. அங்கே இங்கே விட கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த காசு சேர்த்து தான் வாங்கின மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அவனுக்கு தெரியாமல் நான் ரூமில் லாக் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மணி எல்லாத்தையும் கொடுத்தா தான் கொரியரில் கார் போட்டு விடுவாங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எண்ணிகிட்டு இருந்தான். இந்த மணி எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி முடிச்சுட்டு என் ஹஸ்பண்டோட ஹேர் கட் போட தான் இருந்தான். அந்த கேப்பில் நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அன்றைக்கி லஞ்சுக்காக பார்த்திங்கன்னா என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோன்னா, தேங்காய் பால் சாதம், மீன் குழம்பும் தான் அண்ட் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தோம். இது காலையிலே அத்தாவை மீன் வாங்க சொல்லியிருந்தேன். அத்தா வெளியில் போயிருந்தாங்க. வாங்கிட்டு வர சொல்லி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசித்து வச்சுருந்தேன். ஆனால் நடந்ததே வேறு. சுத்தமாக எனக்கு உடம்பு முடியலை. செய்யலான்னு நினச்சிருந்தேன், ஆனால் செய்ய முடியலை. அப்புறம் அம்மா தான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணாங்க. இன்னும் ஒரு 20 days தான் இருக்குது எனக்கு குழந்த பிறக்கிறதுக்கு. இன்ஷா அல்லாஹ் குழந்த பிறந்துடும். கடைசி ஸ்டேஜில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி எந்த ஒரு வேலையுமே பார்க்க முடியல. அன்றைக்கி என்ன மீன் வாங்கியிருந்தோன்னா, கிழங்கா மீன் தான் வாங்கியிருந்தோம். தேங்காய் பால் சாதம் அண்ட் மீன் குழம்போட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர் சைடு ரொம்பவே ஃபேமஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ நான் இன்னொரு நாள் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் எந்த வீடியோவும் எடுக்கலை, ரெசிபி வீடியோ எதுவுமே. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இஷான் வந்துட்டான். ஹேர் கட் பண்ணிவிட்டு வந்துட்டான். வந்த உடனேயே அவன் கேட்ட முதல் கேள்வி கார் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி தான் கேட்டான். அந்த ஞாபகத்திலே இருந்தான் பிள்ளை. ஃபஸ்ட்டு அந்த கேள்வி தான் கேட்டான்.
ஹேர் கட் பண்ணிவிட்டு வரத்துக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு அவனுக்கு அந்த காரை காமிப்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே பெரிய தோப்புங்கிறதுனால ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும், ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் வாங்கி கொடுத்துட்டேன். இதுவே ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருந்திருந்தால் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். நிறையா ஃப்யூச்சர்ஸுமே இந்த காரில் இருந்துச்சு. ஏற்கனவே ஒரு சைக்கிள் வந்து அவனுக்கு வாங்கி கொடுத்துருந்தோம். அந்த அளவுக்கு அவன் இன்ட்ரெஸ்ட்டாக அதை ஓட்டவே இல்லை. ஆனால் இந்த கார் வாங்கி கொடுத்தப்ப உடனே ஓட்ட கற்றுக்கிட்டான், ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டான், அந்த அளவுக்கு ஆர்வமாக ஓட்டினான். ஒரு 2 டைம்ஸ் தான் பார்த்திங்கன்னா மரத்தில் போய் மோதினான். மற்றபடி அவனாகவே ஈஸியாக ஓட்டிட்டான். ஒரு தடவை தான் அதில் உள்ள ஃபியூச்சர்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்தோம். ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அழகாக ஓட்டினான். இந்த காரில் பென்ட்ரைவ்லாம் செட் பண்ணி மியூசிக் போட்டுக்கிற மாதிரி கூட ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. வெயிட் பண்ணி அவனே கஷ்டப்பட்டு வாங்கினதுனால அந்த காரோட வேல்யூ அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் எங்கேயுமே மோதாமல் ரொம்ப சேஃபாக ஓட்டிகிட்டு இருந்தான். காரை ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோடு இதில் ஒரு ரிமோட் கண்ட்ரோலும் கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து குழந்தைங்க, சின்ன குழந்தைங்களாம் வச்சு உட்கார வச்சோன்னா சீட் பெல்ட் மாட்டிவிட்டு உட்கார வச்சிடலாம். அண்ட் நம்மளே ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஃபியூச்சர்ஸும் கொடுத்துருந்தாங்க. கொடுத்த மணிக்கு ஒர்த்தபிளாக எனக்கு தெரிஞ்சிச்சு. உனக்கு 2 பாட்டு தான் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே. கார் யார் வாங்கி கொடுத்தா? நீயா காசு எடுத்து வாங்கினியா? எவ்வளோ காசு எடுத்த? என்ன நிறைய காசு எடுத்தியா? இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கும் ஏதாவது வாங்கி கொடுக்கணுன்னா இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.